சென்னை மெரினா கடற்கரைக்கு வரும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அவர்களது கையில் பெற்றோரின் தொலைபேசி எண் கொண்ட பேண்ட் கட்டப்படும் என்று காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்டுப்பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் திருவல்லிக்கேணி துணை ஆணையர் சேகர் தேஷ்முக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடற்கரையில் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக குழந்தைகளின் கைகளில் பேண்ட் கட்டப்படும் என்று தெரிவித்தார். அந்த பேண்டில் குழந்தையின் பெற்றோருடைய தொலைபேசி எண், விவரங்கள் உள்ளிட்டவை இருக்கும் என்று கூறினார். இதன் மூலம் காணாமல் போன குழந்தைகளை பத்திரமாக மீட்க முடியும் என்று தெரிவித்த அவர், இந்த திட்டம் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் கூறினார். காணும் பொங்கல் கொண்டாடுறதுக்காக மெரினா கடற்கரையில், மெரினா பீச்சில் எக்ஸாஸ்டிவாக செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ரிஸ்ட் பேண்ட் கட்டிகிட்ருக்கோம் குழந்தைகளோட கைக்கு. அந்த பேண்ட் எதுக்காகனா அதில் பேரண்ட்டோட மொபைல் நம்பரு அண்ட் பேர் எழுதுவோம். ஸோ சப்போஸ் குழந்தை காணா போச்சு, குழந்தை பேச முடியல, ஷாக்கில் இருக்க, பேச தெரியல அந்த நேரத்துலனா அந்த நம்பர் வச்சு யாரை நம்ம காவல் உதவி மையத்துக்கு போகலாம். இல்லை பேரண்ட்ஸு அது பக்கத்தில் இருக்குது யாருன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தை இங்கே இருக்குது அப்படின்னா சொல்லலாம். இல்லை போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லலாம். அதுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ரீஸ்ட் பேண்ட்ஸ் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேலை. அதனால் அதில் ஸ்பெஷல் எஃபர்ட் பண்ணியிருக்கோம்.